அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இந்த ஹுப்பு நபியினுடைய பிரச்சாரத்தை ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சில் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் இந்த 2 மாதங்களில் தேசிய அளவிலான பிரச்சாரங்களாக முன்னெடுத்து செல்கின்றது. மாநிலங்களும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல இந்த 2 மாதங்களில் தேதிகளை நாட்களை அமைத்து இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்கின்ற அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 5ஆம் தேதி இன்றைய நாளிலே தமிழகத்தினுடைய ஹுப்புன் நபி பிரச்சாரத்தினுடைய துவக்க பொதுக்கூட்டமாக இன்றைய தினத்திலே நாங்கள் துவங்குகிறோம். இந்த பிரச்சாரம் என்பது தமிழகம் முழுவதும் தெருமுனை கூட்டங்களாக, பொதுக்கூட்டங்களாக, கருத்தரங்குகளாக, மஹல்லா கூட்டங்களாக நடத்தப்பட்டு இந்த பிரச்சாரத்தின் நிறைவு என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையிலே பல்லாவாரத்தில் ஹுப்புன் நபி மாநாடாக நிறைவடையக்கூடிய அடிப்படையில் இந்த செயல் திட்டங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஆகவே இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்ற இந்த பிரச்சார பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை துஆ செய்ய வேண்டும் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஹுப்பு நபி பிரச்சாரம் ஒவ்வொரு வருடமும் சூழலுக்கு தகுந்தாற் போல திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்றது. இதற்கு முந்தைய வருடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கான வழிகாட்டி மட்டுமல்ல, உலகில் வாழுகிற அனைத்து மனிதர்களுக்குமான வழிகாட்டி, அனைத்து மனிதர்களுக்குமான தூதுவர் என்பதை முன்னிறுத்தி முஹம்மது ரசூல் அனைவருக்குமான தூதர் என்கிற தலைப்பில் நாம் பிரச்சாரங்களை முன்னெடுத்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற நாம் அவர்கள் எந்த சமூகத்தை நேசித்தார்களோ, எந்த சமூகத்தின் மீது கருணையோடு நடந்து கொண்டார்களோ அந்த சமூகத்தை நாமும் நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு ஆண்டு நபி நேசித்த சமூகத்தை நாமும் நேசிப்போம் என்கிற தலைப்பில் பிரச்சாரங்களை முன்வைத்தோம். அதே போன்று அறியாமை கால மக்கள், ஜாகிலிய மக்களை அவர்களிடத்தில் இருந்த பல்வேறுபட்ட தீமைகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் காப்பாற்றி ஒரு புனிதமான சமூகத்தை உருவாக்கியவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனை கொண்டு செல்லும் விதமாக சமூக புரட்சியாளர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தலைப்பிலே பிரச்சாரங்களை முன்வைத்தோம். அன்பானவர்களே, இந்த வருடத்திலே நாங்கள் பிரச்சாரத்தை நபியின் நேசம், நபி வழி நடப்பதே என்கிற முழக்கத்தோடு இந்த வருடத்திற்கான பிரச்சாரத்தை முன்வைக்கின்றோம். இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைய முஸ்லிம் சமூகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆன்மீக தலைவராக ஏற்றுக்கொண்டு தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற வணக்க வழிபாடுகளிலே அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள். அது தவிர ஒரு சில நிக்காஹ் போன்ற விஷயங்களில் நபியுடைய வாழ்க்கை பின்பற்றப்படுகிறது. ஆனால் முஸ்லிம் சமூகம் அது சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கின்றார்களா, அந்த வழிகாட்டுதல்களை முன்னெடுத்து செயல்படுகிறார்களா என்று பார்க்கிற பொழுது அதில் மிகப்பெரிய பின்னடைவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கல்வி, பொருளாதாரம், அதே போன்று சமூக கட்டமைப்பு, பாதுகாப்பு, அரசியல், இந்த 5 விஷயங்களிலும் முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முஸ்லிம் சமூகத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கங்கள் சில கமிட்டிகளை போட்டு அறிக்கைகளை
மத்திய அரசுகளிடத்திலே தாக்கல் செய்கிறார்கள். அப்படி வந்த சச்சார் கமிஷனாக இருக்கட்டும், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய நிலைகளை அளந்து காட்டியதே ஒழிய இவைகளுக்கான தீர்வுகளை அந்த கமிட்டிகள் செயல்படுத்துவதற்கு தேவையான ஆக்கங்களை செய்யவில்லை. அல்லது இந்த அறிக்கைகளை முன்வைத்து அரசு இந்த முஸ்லிம்களை முன்னேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. ஆகவே அரசாங்கங்கள் முஸ்லிம்களை மேம்படுத்தும், முன்னேற்றும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி இவைகளில் சுயமாக வலிமைப்பட வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற சிந்தனைகளை முஸ்லிம் சமூகத்திடத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சில் இந்த ஆண்டிலே நபியின் நேசம் என்பது நபியுடைய வழியை பின்பற்றுவதுதான். அதிலே நபியின் வழியை பின்பற்றுவது என்றால் இந்த குறிப்பாக இந்த 5 விஷயங்களிலே நாம் நபியுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அவைகளிலே முன்னுதாரணங்களை பார்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதன் வழியாக நம்முடைய சமூகத்தை சக்தி மிக்க சமூகமாக, வலிமை மிக்க சமூகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரம் இங்கே முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே நபியுடைய வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இங்கே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரபீல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது என்பது அது சடங்கிற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ அது நடைபெறக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய காலத்திற்கு ஏற்ற படிப்பினைகளை பெற்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்துண்டான ஒரு விழிப்புணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை அறிவதன் நோக்கம், அதனை பின்பற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது மன் அதானி தகலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர்கள் மாத்திரமே சொர்க்கம் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுவது என்பது அது ஒருபோதும் அது சடங்கிற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ காலம் காலமாக நடைபெற்று வருகின்றது, ஆதலால் அதனை நடத்த வேண்டும் என்பதற்காகவோ என்று நினைவு கூறுவதற்கு அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்து இன்றைய முஸ்லிம்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் முன்னோக்கி செல்ல வேண்டிய பாதை என்ன, பயணம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் தான் இந்த விழிப்புணர்வு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை 23 வருட காலகட்டத்திலே அவர்கள் சாதித்து சென்றவை, அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை 67 வருடங்களாக சுதந்திர இந்தியாவில் பின்னோக்கிய சமூகமாக வாழக்கூடிய நாம் 23 வருட காலத்தில் சாதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று நாம் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தின் வாயிலாக எனதருமை சமுதாய சொந்தங்களுக்கு முன்பாக நான் சில விஷயங்களை எடுத்துக் கூற ஆசைப்படுகின்றேன். கொலை, கொள்ளை, பெண் சிசு கொலை, பெண் அடிமைத்தனம், மது, சூது, விபச்சாரம், பொருளாதார சுரண்டல்கள், சர்வாதிகாரம், கோத்திர சண்டைகள் என்று
ஒட்டுமொத்த மனித குலமுமே அழுகி போகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மனித சமூகமுமே தீய சக்திகளால் புடைசூழப்பட்ட ஒரு அபத்தமான, ஒரு மோசமான, ஒரு ஜாகிலியா காலகட்டத்திலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்திலே நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கள் தன்னந்தனி நபர் மாத்திரமே. தேர்ந்தெடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஒரு கடமையை கொடுத்தான். லியுலிஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பாத முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை தாங்கி நிற்கும் போது அந்த அரேபிய தீபகற்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனி நபர் மாத்திரமே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை கட்டளை ஏற்றெடுத்தார்கள், சோதனையை கடந்தார்கள், சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். அவர்களோடு பயணித்த பல்வேறு சகாபாக்கள் உயிர் நீத்தார்கள், பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அதனுடைய இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரிகளை, இன்னும் சொல்ல போனால் ஜவஹர்லால் நேரு சொல்லி காட்டக்கூடிய விதத்திலே காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபிகளை மனிதர்களுக்கு முன்மாதிரியான சமூகமாக மாற்றி எடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெறுமனே 23 ஆண்டுகால உழைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றெடுத்த மாத்திரம், கும் ஃபஅன்திர், நபியே நீர் எழுந்திருப்பீராக என்று சொன்ன ஒரே கட்டளைக்காக களமிறங்கி வேலை செய்தார்கள். சோதனைகளை கடந்து, சித்திரவதைகளை தாண்டி, இடுக்கண்களை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகத்திலே அசைத்து பார்க்க முடியாத மகா சக்தியாக இஸ்லாத்தை நிர்மாணித்தார்கள் என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சாதனையில், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சரித்திரத்தில் நமக்கு மிக முக்கியமானது ஒரு படிப்பினை இருக்கின்றது என்பதை எனதருமை சமுதாய சொந்தங்கள் நினைவினை கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அரேபிய தீபகற்பத்திலே இஸ்லாம் தவிர்க்க முடியாத ஆளும் சக்தியாக மாறி நின்றது. ஒரு புதிய முன்மாதிரி மிக்க மனித சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். காட்டு மிராண்டி அரபிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியான மனித சமூகமாக உருவாக்கி, அந்த மனித சமூகம் அந்த பேரொளியை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சென்றது. ஸ்பெயினிற்கு சென்றது, ஐரோப்பாவிற்கு சென்றது, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டங்களுக்கும் சென்றது. ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாம் என்ற பேரொளியின் கீழ் வந்தது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நம்மால் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, தனக்கு அல்லாஹ் பணித்த அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவ்வனே செய்து முடித்தார்கள். ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அந்த நபியின் மீது ஈமான் கொண்டு, வஸரூஹு அந்த நபியை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, வநஸரூஹு அந்த நபிக்கு உதவி செய்ய நாடுகின்றார்களோ, வத்தபா நூரல்லதி உன்ஸில மஅஹு ஒளி பொருந்திய இந்த திருக்குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த படிப்பினைகளை பெற்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே சமூக விடுதலைக்காக, மனித சமூகத்தினுடைய நிம்மதிக்காக வேலை செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரி என்று மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஊலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது அல்லாஹ்வுடைய பிரகடனம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்தது, நாம் சாதிக்க வேண்டியது இதைத்தான் என்பதை எனதருமை சமுதாய சொந்தங்களே நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல்களாக இருக்கட்டும், பாசிச பயங்கரவாதமாக இருக்கட்டும், அரச பயங்கரவாதமாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் பாதக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளாக இருக்கட்டும், எல்லா விதமான கொடுமைகளுக்கும்
பொருளாதார சுரண்டலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வெகு சீக்கிரத்திலே ஒரு நீதிமிக்க உலகு கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய சுப செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அந்த சுப செய்தியை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கூட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக நான் என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். நீங்களெல்லாம் ஆச்சரியத்தோடு யோசித்திருப்பீர்கள், பள்ளிவாசல்களில் இருக்க வேண்டிய இந்த இமாம்கள் தெருமுனைக்கு வந்து விட்டார்களே, ஃபேஸ்புக்கில் இருந்து, யூடியூபில் இருந்து, வாட்ஸ்அப்பில் இருந்து, டெலிகிராமில் இருந்து இந்த நாட்டிலே மக்களுக்கு எப்படியெல்லாம் தகவல்கள் தர முடியும் என்று அத்தனையுமே அங்கம் வகிக்கின்றவர்களாக இவர்கள் எப்படி இப்படி தலையெடுத்தார்கள் என்ற யோசனை உங்களுக்கு நிச்சயம் இருக்கலாம். இங்கே நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது, விஷயம் இது என்னவென்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமூகத்தின் நேர்வழிக்காக அனுப்பப்பட்டவர்கள். இன்று கூட எங்கோ ஏதோ காழ்ப்புணர்ச்சிகள் கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்படி சொல்லுவதையும் நாம் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக பெரும் பெரும் மடாதிபதிகளும் சங்கராச்சாரியர்களும் சுவாமிஜிகளும் இப்படி சொல்வதற்கு தானாகவே முன்வந்து வாட்ஸ்அப்பிலே சொல்லுகிறார்கள், யூடியூபிலே சொல்லுகிறார்கள், ஃபேஸ்புக்கிலே சொல்லுகிறார்கள், முஹம்மத் ஹமாரா பி ஹை ஜித்னா துமாரா ஹை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமாரா பி ஹை ஜித்னா துமாரா பி. நீங்கள் எந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாங்களும் அன்பு கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற நிர்பந்த நிலைக்கு இன்று உலகத்தில் உள்ள நல்லுள்ளம் கொண்டவர்களெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த அந்த காலத்தில் இருந்த மனித விரோத சக்திகள் அது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது உலகம் அழிகின்ற நாள் வரை அப்படியே தொடரும். ஆனால் அதை எல்லாம் தகர்த்தெறிந்து இந்த இஸ்லாத்தின் மூலமாக ஒரு மனித சமூகத்தின் கட்டமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதற்குத்தான் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவ்வப்போது அனுப்பினான். அதன் நிறைவாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தில் அவர்கள் பிறக்க வைக்கப்பட்டார்கள், அறிமுகப்படுத்தப்பட்டார்கள், பொறுப்பு கொடுக்கப்பட்டார்கள். நமக்கு மத்தியில் பலவிதமான கருத்து வேற்றுமைகளை விதைத்து நாம் சிறுபான்மையினர்கள் என்ற ஒரு முத்திரையை குத்தி நமக்குள்ள தன்னம்பிக்கையை குறைத்துக் கொண்டிருப்பதும் ஒரு விதமான சூழ்ச்சிதான். நாம் சொற்பமானவர்களாக இருந்த காலத்தில் தான் மிக பெரும் வெற்றிகளை இந்த உலகத்திற்கு நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த வழிகாட்டுதல் ஒரு சம்பூர்ணமானது, சத்தியமானது, நிறைவுக்கு சொந்தமானது. அங்கே காழ்ப்புணர்ச்சி இல்லாத நிலையில் சிந்தித்து பார்க்கின்ற எந்த மனிதருக்கும் தவறு கிடைக்காது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எந்த அளவுக்கு நாம் நேசம் வைப்போமோ அந்த அளவுதான் அவர்களின் வழியை பின்பற்ற முடியும் என்பதற்குத்தான் அவர்கள் மீது வைக்கின்ற நேசத்தை நமக்கு அல்லாஹ் அவசியமாக்குகின்றான். எங்கிருந்தாலும் யார் அவர்கள் மீது அன்பு கொள்வார்களோ அதை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள இந்த ஸலவாத்தினுடைய தொடர்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது நாம் இயற்கையாகவே அவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த நிலை நமக்கு கிடைக்கிறது. நாம் எங்கிருந்து இதை சொல்லுகிறோம் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறார்கள். உடனுக்குடனாக லைவிலே ஒவ்வொரு மனிதனுடைய ஸலவாத்துகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த சன்னிதானங்களை அடைகின்ற பல அறிவிப்புகளை நாம் நபிமொழி திரட்டுகளில் இருந்தெல்லாம் பார்க்க முடிகிறது.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான போர் நாகரிகம் உலகத்தில் வேறு எங்கிருந்தும் பார்க்க முடியாது. இன்று மனித கொலையாளிகள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொடூரமான கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலைகளுக்கு முன்னால் முஸ்லிம்களின் பெயர்களை, முஸ்லிம்களின் தோற்றங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த உலக மனித சமூகத்தை பார்த்து சொல்லுகிறோம், முஸ்லிம்கள் ஒருபோதும் கொலையாளிகளாக இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் போராளிகளாக இருப்பார்கள், புரட்சியாளர்களாக இருப்பார்கள், மனித சமூகத்தை கட்டமைக்கின்றவர்களாக இருப்பார்கள். அவசியம் ஏற்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்திருக்கின்ற முறைப்படி அவர்கள் போருக்கு தயாராகுவார்கள். அது நிர்பந்தமான நிலைகளில் மட்டும் நடக்கும். என்று உலக அரங்கில் நடக்கின்ற இந்த மனித கொலைகள் இது முஸ்லிம்களின் பெயரால் மனித துரோகிகள். நாம் எந்த சமயத்தை சார்ந்தவர்களையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு தயாராக இல்லை. எல்லா சமயத்திலும் மனித துரோகிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நற்சிந்தனையாளர்கள் நிறைய இருப்பார்கள், ஏதோ ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை மனித ரத்தங்கள், மனித உடல்கள். கொலை செய்யப்படுவதுதான் அவர்கள் விருப்பம். எப்படி கொலை செய்யப்பட்டாலும் அவர்கள் பதறமாட்டார்கள். பச்சிலம் குழந்தைகள் கூட உண்பதற்கு உணவில்லாமல், நான் வெறும் உண்பதற்கே உணவில்லாமல் செத்து போனேன் என்று எழுதிவிட்டு செத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். பெற்றோர்களால் காப்பாற்ற முடியாமல் தண்ணீரில் மிதந்து கரை ஒதுங்கி அது பிணமாக இருந்தாலும் இவர்களின் கல் நெஞ்சங்கள் ஒருபோதும் கரையாது. ஏனென்றால் இவர்கள் நோக்கமே கொலை செய்வது என்பதான். ஆனால் முன்னிலைப்படுத்துவது, அங்கே தோற்றமாக காட்டுவது முஸ்லிம்கள். அருமையானவர்களே, உலக மனித சமூகமே, ஊடகங்களுக்கு சொந்தக்காரர்களே, பத்திரிகையாளர்களே, மரியாதைக்குரிய காவல்துறையினர்களே, முஸ்லிம்களை இப்படி இனம் காட்டுகின்ற சதி திட்டங்கள் நிச்சயமாக முறியடிக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் முஸ்லிம்கள் கொலையாளிகள் அல்ல, முஸ்லிம்கள் போராளிகள் தான். எதிர்த்து போரிடுகின்ற தன்மை அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே அவர்கள் களமிறங்கி பணி செய்வார்கள். ராணுவம் செல்ல முடியாத இடத்திற்கு முஸ்லிம்கள் செல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ராணுவம் ஒரு கட்டத்தில் உயிரை அது எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும். ஆனால் முஸ்லிம்கள் உயிரை விட மரணத்தை நேசிக்கின்றவர்கள். அருமையான அரசு சார்ந்தவர்களை பார்த்து மிக்க மரியாதையோடு சொல்லுகிறோம், முஸ்லிம்களை அழிப்பதற்கு நீங்கள் சதி திட்டம் தீட்டிவிடலாம், இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இஸ்லாம் அழியாது. நீங்கள் அழிக்க நினைத்தால் உங்கள் வீடுகளுக்குள்ளேயே இஸ்லாம் வரும். முஸ்லிம் பெயர்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பெற்றெடுத்த பெற்றோர்கள் பெண் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு முஸ்லிமின் பெயர், ஒரு ஆண்மகனின் பெயரை வைக்க வேண்டும் என்ற காலம் நிர்பந்திக்கும். நீங்கள் சொல்லவில்லை, நாங்களும் கைமாறாக கேட்கவில்லை. நீங்களாகவே யூனுஸ் என்ற பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் புனித போராளிகள். இந்த மனித சமூகத்தை காப்பது மட்டுமே நோக்கம் அவர்களுக்கு. இந்த மனித சமூகத்தின் அனைத்து விளிம்புகளிலும் உள்ளே சென்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். அதற்கு காலித் பின் வலீத் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு வந்திருப்பவர்கள் யாரு தெரியுமா? வாழ்வதை விட சாவதை பிரியப்படுகின்றவர்கள். உலகத்தில் யாராவது சாவதற்கு பிரியப்படுவார்களா? முஸ்லிம் பிரியப்படுவான். எப்படி? பிறரை கொலை செய்து சாவதற்கு பிரியப்பட மாட்டான். பிறரை காப்பாற்றுகின்ற பொழுது அவனுக்கு சாவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான். தன்னை ஷஹீத் என்று நினைத்துக் கொள்வான். அருமையானவர்களே, இந்த உலகம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முஸ்லிம் சமூகம் இன்று புறப்பட்டு விட்டது. அதுவும் குறிப்பாக இந்த இமாம்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளின் மிஹ்ராபிலே இருந்தவர்கள் இன்று களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை காக்கின்ற பணிக்கு தாங்கள் எப்படியெல்லாம் பயன்பட முடியும் என்று வந்திருக்கிறார்கள். அனைத்து
வியூகங்களையும் வகுத்து இந்த மக்களுக்கு மத்தியிலே தங்களை முன்னிலைப்படுத்தி தன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு சரியானதை சொல்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றியே முஸ்லிமுக்கே இன்னும் முழுமையாக தெரியாது. மற்றவர்களுக்கு எங்கே சொல்வது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விதமான உயர் சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாமே தெரியாத காரணத்தால் இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நாம் தயாராகவில்லை. அருமையானவர்களே, இது ஒரு நல்ல தருணம், இது ஒரு நல்ல துவக்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசம் நாம் கொள்வதோடு உலக மனித சமூகத்தையும் நேசம் கொள்ள நிச்சயம் அழைக்க வேண்டும். ஏனென்றால் உலக மனித சமூகத்தால் நேசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரே மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த சமூகம் சொந்தமாக எதையும் செயல்பட முற்பட்டால், எங்கிருந்தாவது கடன் வாங்கி தன் வாழ்க்கையை பாழாக்கினால் இந்த சமூகம் தோற்று போகும். இந்த சமூகம் வழிநடக்க வேண்டிய ஒரே வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வியலாக மட்டும்தான் இருக்க வேண்டும். எங்கிருந்தும் எப்படியும் இருக்கும், நாம் வாழ்ந்துவிட முடியும், வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயம் தோல்வியைத்தான் நாம் சென்றடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, நம்முடைய தன்னம்பிக்கை இழக்காதவர்களாக, நாம் குறைந்தவர்கள், கொஞ்சம் பேர் உள்ளவர்கள், சிறுபான்மையினர்கள் என்றெல்லாம் சொல்லி நமக்கான விகிதாச்சார அடிப்படைகளை எல்லாம் கேட்பது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் அனைத்து களங்களிலும் அனைத்து தலங்களிலும் நம்மை நாம் முன்னிறுத்துகின்ற திறமையை, ஆற்றலை உருவாக்க வேண்டும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு நாம் வித்திட்டோம் என்று சொன்னால், அப்படி ஒரு களப்பணியை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், இந்த நாடு நம்மை நிச்சயமாக தேர்ந்தெடுக்கும். நமக்குத்தான் இந்த நாட்டிலே ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால், நீதியும் நேர்மையும் உள்ள ஆட்சியின் அமைப்பு நமக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. மனித சமூகத்தினுடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு நமக்குத்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த வழிகாட்டுதல் இல்லை. அந்த வழிகாட்டுதல்களை நாம் பெற்றிருப்பதால் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கின்ற நிம்மதி, இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கின்ற சமநிலை, சமத்துவம் மிக்க ஒரு சமுதாயம். பாருங்கள், ஒரு IAS படித்த ஒரு மிகப்பெரிய, அதாவது சர்வீஸ் கமிஷனில் வெற்றி பெற்று பொறுப்புகளில் இருந்தவர் தான் மனிதனாக நடத்தப்படாததால் அவர் முஸ்லீமாய் இருக்கிறார் என்ற செய்தியை பார்த்திருக்கலாம். அவர் முஸ்லீமானதால் இஸ்லாத்திற்கு பெருமை இல்லை. அவர் மனிதராக வாழ்வதற்கு வழி இங்கே தவிர வேறு எங்கும் இல்லை. அருமையானவர்களே, ஆஸ்திரேலியாவிலே, நியூசிலாண்டிலே போன்ற நாடுகளெல்லாம் இன்று கூட்டம் கூட்டமாக வந்திருக்கின்றது. இது போன்ற தெருமுனையிலே வேறொன்றும் செய்ய வேண்டாம், 2 கார்களில் நம் சகோதரன் இருக்கிறார்கள், வாட் இஸ் தி இஸ்லாம் என்ற பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இன வேற்றுமை, நிற வேற்றுமை, மொழி வேற்றுமை கலைந்தெறியப்படுகின்ற ஒரு அற்புதமான மார்க்கமா? இதை ஏற்றுக்கொள்வதுதான் எங்களுக்கு சரியானது என்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற செய்திகள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த நாட்டிலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அவ்வப்போது குர்ஆன் எரிக்கப்படும். அவ்வப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மோசமான வார்த்தைகளால் சொல்ல முற்படுவார்கள். என் அருமை சமுதாயமே, நீ உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த அமானிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று குடிசைகள் முதல் கோபுரம் வரை கொண்டு போய் சேர்த்துகின்ற களப்பணியில் உன்னை இறக்கிவிடு. இந்த சமூகத்தின் மீது இறக்கப்படு. பிறப்பாலே தீட்டண்டு வைத்திருக்கின்ற நம் சகோதரர்கள் மீது இறக்கப்படு. அவர்கள் வீடு வரை நீ செல், அவர்களுக்கு இதை சொல், நீங்களும் எங்களின் சகோதரர்களே, வாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல். அருமையான இந்த ஆல் இந்தியா இமாம் கவுன்சில்,
இந்த மாநில தலைமையகம், இந்தியாவினுடைய தலைமையகம், நேஷனல் தலைமையகம் எல்லோருக்கும் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். நீங்கள் ஹுப்புன் நபியை இந்த வருஷத்தின் தலைமையாக நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அழைப்பு கொடுப்போம் நாம் எல்லோரும் சேர்ந்து. என் அருமை சமூகமே, விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசம் ஒன்று மட்டுமே போதுமானது. அந்த நேசத்தின் அடிப்படையில் நம் வாழ்வை துவங்கினால் ஒரு அற்புதமான மனிதர்கள் வாழுகின்ற இடத்தை பார்க்கலாம். சமமான, சந்தோஷமான, சமத்துவமான, ஏற்றத்தாழ்வற்ற எல்லா மக்களும் ஒன்றுதான் என்ற நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிக் கொடுத்தார்களே, அந்த உண்மை நிலைப்பாட்டை இந்த தமிழகத்தில் நிலைநாட்டப்படுவதற்கு இந்த தமிழ் சமுதாயமாக நாம் எப்பொழுதும் காரணமாக இருக்க வேண்டும். மனித விரோத சக்திகள் தேர்தலை முன்வைத்து உள்ளே நுழைகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் கொடுத்து மனிதம் மதிக்கின்றவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு களமிறங்கி பணி செய்கின்ற இந்த களப்போராளிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று துஆக்கள் செய்து வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வரலாற்றை முழுமையாக படியுங்கள். நாம் சிறுபான்மையினர் அல்ல, பெரும்பான்மையினர் நாம் தான். பெரும்பான்மையினை நிர்ணயம் செய்கின்ற பெரும் பொறுப்பும் நமக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற உண்மை பதிவினை தீரன் வீரன் மா வீரன் மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவால் போடப்பட்டிருக்கின்ற இந்த திடலின் மூலமாக இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி விடைபெறுகிறேன். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.